மக்களே, நாங்கள் நலம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? மக்களே, இன்று நம்ம வீட்டில் எளிதாக வளர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகையை பற்றி சொல்ல போகிறேன். அதுதான் கற்றாழை. கற்றாழை செடி மருத்துவ செடின்னு பாட்டி காலத்திலிருந்தே சொல்லுவாங்க. கற்றாழை ஜெல் எடுத்து முகத்தில் தடவுனா முகப்பரு இருக்கிறவங்களுக்கு முகப்பரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு சரியாகும். அது மட்டும் இல்லை, சூரிய கதிர்கள் முகத்தில் பட்டு முகம் பாதிப்படைஞ்சு கருப்பானா இந்த கத்தாழை ஜெல் எடுத்து முகத்தில் தடவிக்கிட்டே வாங்க. டெய்லி முகம் நல்லா வெளுமையாக பளபளன்னு அழகாக மாறும். முகம் மட்டுமல்ல, கழுத்து, கைகள் எல்லா பகுதியிலையும் நல்லா அந்த கற்றாழை ஜெல்லை எடுத்து தடவிக்கிட்டு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போங்க, உங்கள் முகம், கை, கழுத்து கருப்பாகாமல் தடுக்கும். சன்ஸ்க்ரீம்னு சொல்கிறாங்களே, இப்போ இது அந்த காலத்து சன்ஸ்க்ரீம். அது மட்டுமல்ல, கற்றாழை ஜெல்லை தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுனால முடியோட வேர்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும். முடி கொட்டுவது நிற்கும். முடி நன்றாக வளரும். சிலருக்கு தலையில் பொடுகு தொல்லை நிறைய இருக்கும். அந்த மாதிரி பொடுகு தொல்லை இருக்கிறவங்க இந்த கத்தாழை ஜெல்லை எடுத்து வாரம் 2 முறை தலையில் நல்லா தடவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். குளிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பொடுகு போச்சு. தலைமுடியோட வேர்கள் நல்லா பலமாக இருந்தால் தானே முடி கொட்டாமல் முடி நல்லா வளரும். தேய்ச்சி குளிச்சு பாருங்க, முடியும் கொட்டாது, தலைமுடியும் நல்லா வளரும். என்ன மக்களே, செஞ்சு பார்க்குறீங்களா? வயிற்றுல சூடு பிடிச்சிக்கிடுச்சா கொஞ்சம் கற்றாழை ஜெல்லை எடுத்து நல்லா கழுவி கொஞ்சமாக போதும் சாப்பிட்டு பாருங்க. நல்லா உடம்புல இருக்கிற சூடு குறையும். பாட்டி காலத்தில் காய்ச்சல் உள்ளவங்களுக்கு கற்றாழை ஜெல்லை எடுத்து கழுவிப்புட்டு கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்களாம். காய்ச்சல் போயிருமா. அதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? மேலே இருக்கிற தோலையெல்லாம் சீவிட்டு அடியில் நொங்கு மாதிரி இருக்கும்ல, அதை நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு சாப்பிடணும். அதுதான் முறை. மலச்சிக்கலா, அதுக்கும் கற்றாழை ஒரு மருந்து. கற்றாழை ஜெல்லை சாப்பிடுங்க. கொஞ்ச நேரத்தில் வயிறு குளிர்ந்து மனம் இழுகி ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா மோசன் போகும். இப்போ அழகு கிரீம், ஹேர் கிரீம், ஷாம்பு எல்லாத்துலேயும் பெரிய எழுத்தா ஆலுவேரா எக்ஸ்ட்ராட்டுன்னு போட்டிருப்பாங்க. நம்ம பாட்டி காலத்திலிருந்து இருக்கிற இந்த கற்றாழை ஜெல்லை இப்போ பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க. தெரியுமா? அதுதான் இப்போ பேசணும். மக்களே, நம்ம வீட்டில் ஒரு கற்றாழை செடி இருந்தால் அது நம்ம வீட்டில் ஒரு சின்ன மருந்து கடை இருக்கிற மாதிரி. உடல், முடி, சருமம் எல்லாத்துக்குமே கற்றாழை நல்ல மருந்து. இன்னும் பாட்டி வைத்திய ரகசியங்கள் நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வருகிறேன் மக்களே. டாடா.